விடியா திமுகவின் அமைச்சர் வருவதால் அதிகாரிகள் சாலை சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானல் பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை உள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு விடியா திமுகவின் அமைச்சர் ஏவ வேலு வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கொடைக்கானலில் சேதமடைந்துள்ள சாலைகளை தற்காலிகமாக சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சாலை தடுப்புகளை சரி செய்யாமல் கண் துடைப்புக்காக வண்ணம் மட்டும் தீட்டி வருகின்றனர். சாலைகளை சீரமைக்க மக்கள் பலமுறை வலியுறுத்திய போது பேரமைதி அதிகாரிகள் அமைச்சர் வருகையை முன்னிட்டு வெற்று விளம்பரத்திற்காக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ கொடைக்கானலேருந்து பெருமாவளம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, புதர் வீசிக்கிட்டு இருக்காங்க, சாலையோர பள்ளங்கள்லாம் ரொப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு விசாரிச்சப்ப அமைச்சர் வராராம். இப்போ இந்த அவசரமாக கோட்டை சுவர்கள்லாம் இடிஞ்சு போன கோட்டை சுவரை சரி பண்ணாமல் சும்மா வெள்ளை அடிக்கிறாங்க. சாலையோரம் இருக்க வாய்க்கால்லாம் அடைச்சி போய் கிடக்கு. அதுக்கு அந்த இதெல்லாம் சரி பண்ணாமல் அதில் தண்ணி வாய்க்காலில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் இப்போதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த அதிகாரிகள் அந்த செய்கிற வேலையை மக்கள் வரி பணத்தில் செய்கிறோன்றத மனசில் வச்சு தரமாக அது எப்பயுமே ஒரு நீண்ட நாள் அது எப்படியே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனிநபர் நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தை அடுத்த எருமனூர் கிராம புதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை எருமனூர் கிராமத்தினர் மனு அளித்தும் பலனில்லாமல் போனதால் ஆத்திரமடைந்து விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் தனிநபர்கள் அராஜக மனநிலையுடன் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.